ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சிவாரி ட்ரேடர்ஸ். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி மூவ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். இன்னைக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பைரி இருந்தது. ஸோ இன்னொரு பிப்ரவரி மந்த் வந்துட்டு முடிஞ்சு மார்ச் மந்த் நாளைக்கு வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நாளைக்கு எப்படி மார்க்கெட் இன்னைக்கு எப்படி மூவ் ஆச்சுன்னு ஃபர்ஸ்ட் அனலைசிஸ் பார்த்துருவோம். ஸோ நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ளோசிங் ப்ரைஸ் இந்த லெவலில் வச்சுருந்தது. ஸோ இன்னைக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூ போட்டு ஹோல்ட் பண்ணி அந்த லெவலை வந்து மெயின்டைன் பண்ணி ஹையர் அண்ட் ஹையில் போய் 46,300 தான் வந்துட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது என்னோட வியூ மார்க்கெட்டில் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன் டே சார்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒன் டேயில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து மார்க்கெட் போயிட்டு டபிள்யூ போட்டு இங்கெல்லாம் போயிடுச்சு க்ரீன் கேன். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக ரெட் கேண்டில்ஸ் வந்து இந்த க்ரீன் கேண்டிலோட லோ கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு. ஸோ நான் அந்த டைம்லேயே சொல்லியிருந்தேன் மார்க்கெட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாக இருக்குன்னு. இந்த ரெட் கேண்டில் வந்து பிரேக் ஆயிருக்கு இல்லைங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு இந்த லெவல்ஸை டெஸ்ட் பண்ணியிருக்கு. எங்கே வந்து பையர் ஆரிஜினேட் ஆனாலும் பையர் வந்துட்டு அந்த லெவல்ஸை தான் வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்துட்டு டெஸ்ட் பண்ணிச்சு. அப்புறம் இன்றைக்கான க்ரீன் கேண்டிலும் அதை சஸ்டெயின் பண்ணியே ஹோல்ட் ஆயிருக்கு. ஸோ ஸ்டில் நவ் நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா மார்க்கெட்டில் நான் இன்னுமே பாசிட்டிவாக இருக்கேன். நாளைக்கு எய்தர் இங்கேருந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகலாம் இப்படி, இல்லை அப்படின்னா ஒரு க்ரீன் கேண்டில் இப்படி ஃபார்ம் ஆகலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதுக்குள்ளே இன்சைடடாக ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகலாம். ஓகேங்களா, நான் என்ன சொல்ல வரேன்னு தெளிவாக பார்த்துக்கோங்க. இது வந்து முழுக்க என்னோட அனாலிசிஸ் தான். ஸோ இது இப்படி தான் நடக்கணும் இல்லை, பட் என்னோட ட்ரேட் பிளான் பண்ணி இப்படி தான் நடக்கும்னு நான் சொல்ல வரேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ரெட் கேண்டில் இங்கிருந்து இந்த இடத்த மட்டும் ஹோல்ட் பண்ணி இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. சரிங்களா, இந்த இடத்த மட்டும் ஹோல்ட் பண்ணி ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. இல்லை ஒரு ஸ்மால் க்ரீன் கேண்டில், பட் இந்த லெவல்ஸை பிரேக் பண்ணாது அப்படிங்கிறது என்னோட எய்ம். ஸோ வாங்க 5 மினிட்ஸ் அனாலிசிஸில் பார்க்கலாம். ஸோ 5 மினிட்ஸ் அனாலிசிஸில் சார்ட்டில் பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ப்ரைஸ் மார்க் பண்ணுறோம். க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான க்ளோசிங் ப்ரைஸ் 46,120 இருக்குது. ஸோ 46,120 வந்துட்டு நம்ம வந்துட்டு மார்க் பண்ணுறோம். ஸோ டுமாரோ சிபிஆர் ஆன் பண்ணி வீக்லி பிவோட் ஹையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ டுமாரோ சிபிஆர் ஆன் பண்ணும்போது இதுதான் வந்துட்டு டுமாரோக்கான சிபிஆராக இருக்குது. ஓகேங்களா, சிபிஆருக்கு மேலே க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குது. என்னை பொறுத்தவரை நாளைக்கு வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படி இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹையும் நாளைக்கு இங்கே தான் இருக்குது. ஸோ அதையும் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா நாளைக்கு ஒரு ஷார்ட் ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் ப்ளே ஆகும். ஸோ கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுவோம். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது. ஓகேங்களா, இது இந்த லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸ் 46,521 அங்கே தான் மார்க்கெட் பிரேக் டவுன் ஆச்சு. ஸோ ஓகேங்களா, அடுத்த ரெசிஸ்டன்ஸ் அங்கே தான். சப்போஸ் நாளைக்கு சிம்பிளான அனாலிசிஸ் சொல்கிறேன், மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆகி ரெட் கேண்டில் வந்ததுன்னா அகெயின் நான் சொல்கிறது வந்து இந்த சிபிஆர் ப்ளஸ் க்ளோசிங் ப்ரைஸை ஒட்டி டபிள்யூ ப்ரைஸ் ஆக்ஷனோ இல்லை இங்கிருந்து பையிங் ஹையர் அண்ட் ஹை ப்ரைஸ் ஆக்ஷன் இருந்தால் நான் பையிங் ட்ரேட் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இது என்னோட பர்சனல் அனாலிசிஸ். இதுதான் நடக்கும்னு நான் சொல்ல, பட் நான் மார்க்கெட்டை ஸ்டில் பாசிட்டிவாக தான் பார்க்குறேன். இன்னும் செல்லிங்கோட கண்டினியூட்டி இங்கே வரலை. இன்னைக்கு ரெட் கேண்டில் நேற்று ஃபார்ம் ஆயிருந்தாலும் இன்னைக்கு அதோட கண்டினியூஷனாக ரெட் கேண்டில் வரல. அகெயின் பையர் தான் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அக்கார்டிங் டு மீ இது வந்து ஒரு பையிங் ப்ரைஸ் ஆக்ஷனாக தான் நான் பார்க்குறேன். ஸோ பையிங் தான் நாளைக்கும் நம்ம பிளான் பண்ணலாம். ஏன்னா எப்பவுமே வந்து கன்ஃபியூஷனாவோ இல்லை நம்மளோட இஷ்டத்துக்கு வந்து செல்லிங் தான் போகணும்னு ஒரு பெரிய ரெட் கேண்டில் பார்த்து சொல்லக்கூடாது. ஓகேங்களா, மார்க்கெட்டோட ஓவரால் பிக்சர் பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்துட்டு பையிங் தான் நான் சஸ்டெயின் ஆகும்னு நான் சொல்கிறேன். எப்போ வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் ஆகி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த இடம் ஹோல்ட் ஆனாலும் சரி, இங்கேருந்து ஹையர் ஹை ஓப்பன் ஹோல்ட் ஆனாலும் சரி, இல்லை இங்கேருந்து ஹோல்ட் ஆகி ஒரு ரெட் கேண்டில் கட் ஆனாலுமே எது வரைக்கும் நம்ம பையிங் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே லோ பிரேக் ஆகாத வரைக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஒன்றே ஒரு இடத்துல மட்டும்தான் நம்ம வந்து நெகட்டிவாக சூஸ் பண்ண போகிறோம். ஒன்று ப்ரீவியஸ் டே லோ பிரேக் ஆகி ரீடெஸ்ட் பண்ணால் செல்லிங் ட்ரேட் எடுங்க, இல்லையா வெரி பிக் கேப் டவுன் ஆகி இந்த ரேஞ்ச், அதாவது மார்க்கெட் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா இந்த பையர் ஒன் டேல, அது கீழே ஒரு ரேஞ்சில் கேப் டவுன் ஆகி எம் ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தா செல்லிங் எடு. இதை தவிர மற்ற எல்லாமே பையிங் ப்ரைஸ் ஆக்ஷனுக்கானதாக தான் நீங்கள் பார்க்கணும். ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனாலும் டபிள்யூ பையிங் ப்ரைஸ் ஆக்ஷன், இல்லை கேப் அப் ஆகிட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த இடம் கேப் அப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு புல் பேக் கொடுக்குறாங்க ப்ரீவியஸ் டே ஹை வீக்லி இது மேலே ஒரு புல் பேக் கொடுத்தாலும் நீங்கள் வந்துட்டு ஒரு பையிங் ப்ரைஸ் ஆக்ஷன் தான் என்னை பொறுத்த வரைக்கும் பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே சப்போர்ட் லெவல்ஸாக இருக்குது. ஸோ அக்கார்டிங் டு பி பையிங் ப்ரைஸ் ஆக்ஷன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளோட அதே மாதிரி இதுக்கு முன்னாடியே நான் சொன்னது தான், கொஞ்சம் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா
கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஒரே நாளில் நீங்கள் ஃபுல் ப்ராஃபிட்டே எடுத்துட முடியாது. பெரிய அதாவது இயர் எண்டோட பிஎன்எல் தான் உங்களுக்கு முக்கியமே தவிர ஒரு நாள் ப்ராஃபிட் லாஸ் டசன்ட் மேட்டர். நம்ம சைக்காலஜி எஃபெக்ட் பண்ணக்கூடாது. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரின்னு பேர் தான், பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைடும் அப்படி ஒரு மொமெண்டம். ஒரு 100 பாயிண்ட்ஸ் ஒரு சைட் போயிருக்கு, நீங்கள் புக் பண்ணாமல் விட்டுருந்தீங்கன்னா அப்படியே ஒரு புல் பேக் பாருங்கள். இந்த சைட் கால் போச்சு, பட் ப்ரீமியம் அப்படியே பிஇ சைடில் இழுத்துட்டாங்க. திரும்ப பாருங்கள், ஒவ்வொரு கேண்டலுக்குமே புல் பேக் கொடுத்து தான் போயிருந்தது. ஸோ இது ஒரு டிஃபிகல்ட்டான மார்க்கெட் தான். ஓகேங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லெவல் வரைக்குமே நம்மளோட சப்போர்ட்ஸ் இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ பாசிட்டிவாக நம்ம மார்க்கெட்டை நான் பார்க்குறேன். இந்த வீடியோ, இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் நம்மளோட சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.